தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி குண்டாறு திட்டப்பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு தான் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டியதாகவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 90% பணிகள் முடிந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வர வேண்டிய திட்டம் என்பதால் திமுக கிடப்பில் போட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி குண்டாறு திட்டப்பணிகளை விரைவுபடுத்துமாறு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 90% பணிகள் முடிந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதால் திமுக அதை கிடப்பில் போட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு தான் 2019ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டியதையும் இபிஎஸ் நினைவு கூர்ந்திருக்கிறார். கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு திட்டப்பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என இபிஎஸ் தற்போது வலியுறுத்தி இருக்கக்கூடிய தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைவாசலில் உள்ள கால்நடை பூங்காவையும் உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது முதலமைச்சர் வாயிலாக காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது காவிரி குண்டாறு திட்டப்பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு திட்டப்பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தலைவாசலில் உள்ள கால்நடை பூங்காவையும் உடனடியாக திறக்க வேண்டும் என இபிஎஸ் கூறியிருக்கிறார். கால்நடை பூங்கா பணிகள் முடிவடைந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதாகவும் எனவே அதை விரைவுபடுத்துமாறும் தற்போது இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் அழுத்தங்கள் காரணமாகவே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொங்கு மண்டல மக்களின் ஏறத்தாழ 65 ஆண்டுகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தற்போது இபிஎஸ் பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி காவிரி குண்டாறு திட்டப்பணிகளையும் விரைந்து செயல்படுத்துமாறு இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்? முழு விவரம். தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஈரோடு, திருப்பூர், கோவை அந்த மாவட்ட விவசாயிகள் சுமார் 60 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அறிவித்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ரூபாய் 1652 கோடி மதிப்பீட்டில் மாநில நிதியின் கீழ் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தேன் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி பவானி ஆற்றினுடைய உபரி நீரான 1.5 TMC தண்ணீரினை காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து நீரேற்று முறையில் குழாய்களின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் பல்வேறு நீர்நிலைகள் உட்பட சுமார் 24,500 ஏக்கர் விவசாய நிலங்களும் பயன்பெறும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2021 அதிமுக ஆட்சியினுடைய முடிவில் சுமார் 90% பணிகள் முடிவுற்றிருந்தது எனவும் எஞ்சிய 10% பணிகள் 6 மாதங்களில் முடிவடைய இருந்த நிலையில் அதிமுகவினுடைய ஆட்சி ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டு வைத்திருந்ததாகவும் தற்போது அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இதே போன்று ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா பணிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவடைந்த நிலையில் இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்றும் கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் பணிகளையும் விரைந்து முடித்திட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.